முறைகேடாக பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கார்த்திக் சிதம்பரம் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக இந்த டெல்லி செய்தியாளர் அரவிந்த் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அரவிந்த், சொல்லுங்க, கார்த்திக் சிதம்பரம் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. என்னென்ன ஆவணங்கள் கிடைத்தது? இந்த ஆவணங்களுடைய அடிப்படையில் என்ன விதமான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது கடந்த 2007-8ஆம் ஆண்டு ஐஎன்எக்ஸ் மீடியா என்ற ஊடக நிறுவனத்திற்கு வெளிநாட்டு முதலீட்டிற்கு அனுமதி வழங்கியதை தொடர்ந்து அந்த நிறுவனமானது கார்த்திக் சிதம்பரம் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு சுமார் 3,50,00,000 ரூபாய் வரை பண பரிமாற்றம் நடத்தியதாக சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு, அதாவது வழக்கு பதிவு செய்து சிபிஐ கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கார்த்திக் சிதம்பரம் மற்றும் அவருடைய நண்பர்கள் வீடுகளில் சோதனை நடத்தியது. இதில் சில முக்கிய ஆவணங்கள், குறிப்பாக ஹார்ட் டிஸ்க் எனப்படும் கம்ப்யூட்டர் உள்ள ஹார்ட் டிஸ்க், அதே போல பல்வேறு ஆவணங்களையும் சிபிஐ தரப்பில் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் இந்த ஆவணங்களை சிபிஐ ஆய்வு செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் அந்த 3,50,00,000 ரூபாய் பணம், அதாவது ஐஎன்எக்ஸ் மீடியாவிலிருந்து கார்த்திக் சிதம்பரம் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு கைமாற்றப்பட்டதாக கூறப்படும் அந்த 3,50,00,000 ரூபாய் பண பரிமாற்றத்தில் PMLA எனப்படும் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அதாவது பண மோசடி பிரிவின் கீழ் அமலாக்கத்துறை தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளது. அமலாக்கத்துறையை பொறுத்தவரை இந்த பண பரிமாற்ற விவகாரம் மற்றும், அதாவது அந்த 3,50,00,000 ரூபாய் பண விவகாரத்தில் பண மோசடி நடந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறை தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் விரைவில் கார்த்திக் சிதம்பரத்தை அழைத்து இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தும் எனவும் இங்குள்ள தகவல்கள் தெரிவித்துள்ளன.